குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஓலே சோயிங்காவினுடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ். இவருடைய முழு பெயர் அக்கின்வாண்டே ஓலுஓலே சோயிங்கா. அக்கின்வாண்டே ஓலுஓலே சோயிங்கா. இவர் வெஸ்டர்ன் நைஜீரியா, மேற்கு நைஜீரியாவில் அபியோகுட்டா என்கின்ற ஊரில் 1934 பிறந்திருக்கார். இவர் அந்த அபியோகுட்டா என்கின்ற ஊரில் செயின்ட் பீட்டர்ஸ் ஸ்கூல் என்ற ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் தான் இவருடைய ஆரம்ப கல்வி ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 1938 1945 வரைக்கும் அதே அபியோகுட்டாவில் இருக்கிற கிராமர் ஸ்கூலில் ஒரு 7 வருஷம் படிச்சிருக்கார். ஸோ இவருடைய ஏர்லி எஜுகேஷன் எல்லாமே இந்த அபியோகுட்டா என்கின்ற ஊரில் தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக அவர் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே இருந்து இங்கிலாண்டில் இருக்கிற லீட்ஸ் யூனிவர்சிட்டி, லீட்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு போய் அங்கே அவர் பிஏ ஹானர்ஸ் பட்டம் வாங்கியிருக்கார். அதாவது கிட்டத்தட்ட அது ஒரு எம்ஏக்கு ஈக்குவல், அதான் பிஏ ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இங்கிலீஷில் பிஏ ஹானர்ஸ் இங்கிலீஷில் அவர் லீட்ஸ் யூனிவர்சிட்டி இங்கிலாண்டில் அந்த பட்டம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் லண்டனில் இருக்கிற ராயல் கோர்ட், அந்த ராயல் கோர்ட் தியேட்டருக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இவர் வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அதாவது லீட் பல்கலைக்கழகத்தில் இவர் இருக்கும்போதே, படிச்சிட்ருக்கும்போதே லண்டனில் இருக்கிற ராயல் கோர்ட் தியேட்டருக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேலை இவர் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ தான் இவர் கவிதைகள் எழுத ஆரம்பிக்கிறார். இவர் எழுதின ஒரு ஃபேமஸான ஒரு பிளே, நைஜீரியாவினுடைய சுதந்திரத்தை கொண்டாடுகின்ற வகையில் இவர் ஒரு பிளே ஒன்று டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த பிளே வந்து எ டான்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் என்பது. இது இவருடைய மாஸ்க் ட்ராமா கம்பெனி என்கின்ற ஒரு கம்பெனி, அது இவருடைய கம்பெனி. அந்த மாஸ்க் ட்ராமா கம்பெனியில் எ டான்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் என்கின்ற ஒரு பிளே ஒன்றை இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த பிளே நைஜீரியாவினுடைய ஃப்ரீடம், சுதந்திரத்தை கொண்டாடுகின்ற வகையில் எழுதப்பட்ட ஒன்று. இந்த சமயத்தில் இவருக்கு என்கவுண்டர் அவார்ட் என்கின்ற அவார்டு கிடைக்குது. அப்புறம் 1961 1963 வரையிலும் ராக்ஃபெல்லர் ரிசர்ச் ஃபெல்லோ இன் ட்ராமா. ஸோ ட்ராமாவில் ராக்ஃபெல்லர் ரிசர்ச் ஃபெல்லோவாக இபாடான் யூனிவர்சிட்டியில் இவர் 1961 63 வரையிலும் ரிசர்ச் ஃபெல்லோவாக இருந்திருக்கார். இவருடைய போம்ஸ் வந்து த பெங்குவின் மாடர்ன் போயட்ரி ஃப்ரம் ஆஃப்ரிக்கா, ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கவிஞர்களினுடைய, முக்கியமான கவிஞர்களுடைய கவிதையெல்லாம் தொகுத்து பெங்குவின் என்பது உலக புகழ் வாய்ந்த கம்பெனி. அந்த கம்பெனி ஒரு புத்தகத்தை வெளியிட்டுச்சு. அந்த புத்தகத்தில் இவருடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கு. அதாவது பெங்குவின் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணுது அப்படின்னாவே ரொம்ப ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் பண்ணுவாங்க. அவங்க ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரமாதமான ரைட்டர்ஸினுடைய போம்ஸை கலெக்ட் பண்ணி வெளியிடுறாங்க. அந்த கலெக்ஷனுக்குள்ளே இவருடைய போமும் இடம்பெற்றிருக்கு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் 1964 இவர் ஒரு தியேட்டரை உருவாக்குகிறார். அதுக்கு பேர் ஓரிசன் தியேட்டர் என்று பேர். இவர் 5 நாடகங்களை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதில் த ஸ்ட்ராங் பிரீட் அண்ட் த ட்ரையல்ஸ் ஆஃப் பிரதர் ஜெரோ, இது ரெண்டுமே யுனைடெட் ஸ்டேட்ஸில் டெலிவிஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது டெலிவிஷன் சீரியலாக இந்த 2 பிளேஸும் வந்திருக்கு. 1965 பிஃபோர் த பிளாக் அவுட் என்ற நாடகம் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் லண்டனில் இருக்கிற ராயல் தியேட்டரில் இவருடைய த ரோடு என்ற நாடகம் ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருக்கு. அதே வருஷத்தில் இவருடைய மிக புகழ்வாய்ந்த நாவல் த இன்டர்பிரட்டர்ஸ் என்ற அந்த நாவல் பப்ளிஷ் ஆகிருக்கு. சோயிங்கா கொங்கிஸ் ஹார்வெஸ்ட் என்ற ஒரு நாடகத்தை லாகோஸில் இவர் டைரக்ட் பண்ணி அது வெளிவந்திருக்கு.
ஸோ இதில் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங் ப்ரீடு, த ரோடு, அப்புறம் த டான்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட்டு, கொங்கீஸ் ஹார்வெஸ்ட்டு, த இன்டர்பிரட்டர் என்கின்ற நாவல், இதெல்லாமே மிக மிக முக்கியமான இவருடைய ஒர்க்ஸாக கருதப்படக்கூடியது. அதுக்கப்புறம் இவர் யூனிவர்சிட்டியில் ஆக்டிங் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அதாவது சீனியர் லெக்சரர் இன் இங்கிலீஷ் ஆகவும், அதே சமயத்தில் ஆக்சுவலாக ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு ஆக்டிங்காக வேறு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆக்டிங் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அந்த யூனிவர்சிட்டியில் சீனியர் லெக்சரராகவும் ஆக்டிங் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாகவும் இவர் வேலை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் 1965 67 வரையிலும் த லயன் அண்ட் த ஜுவல் என்பது நீக்ரோ ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவல், அது செனிகலில் நடக்கும். அந்த செனிகலில் நடக்கிற நீக்ரோ ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில் இவருடைய லயன் அண்ட் த ஜுவல் என்ற நாடகம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருடைய இடன்ரே அண்ட் அதர் போம்ஸ் என்ற ஒரு கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ் வெளிவந்திருக்கு. இவர் ஜான் ரைட்டிங் ட்ராமா ப்ரைஸ் என்கின்ற ஒரு ப்ரைஸையும் இவர் வாங்கியிருக்கார். இந்த சமயத்தில் இபாடானில் இவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் தியேட்டர் ஆர்ட்ஸ், ஸோ தியேட்டர் ஆர்ட்ஸினுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இபாடான் பல்கலைக்கழகத்தில் இவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. 1968 இவர் ஜாக் காம்பெல் நியூ ஸ்டேட்ஸ்மேன் லிட்டரரி அவார்ட் என்கின்ற ஒரு அவார்ட் 1968 வாங்குகிறார். ஸோ ஜாக் காம்பெல் நியூ ஸ்டேட்ஸ்மேன் லிட்டரரி அவார்ட், இது 1968. 1969 3 ஷார்ட் பிளேஸ் என்கின்ற ஒரு புத்தகம் பப்ளிஷ் ஆகுது 69. 72 த மேன் டைட் அண்ட் ஷட்டில் இன் கிரிப்ட், இந்த ரெண்டும் பப்ளிஷ் ஆகுது 72. அதுக்கப்புறம் 73 74 வரையிலும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட சர்ச்சில் காலேஜில் இவர் விசிட்டிங் ஃபெல்லோவாக இருந்திருக்காரு. அதே சமயத்தில் சீசன் அண்ட் அனோமி, அதுவும் இவருடைய ஃபஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ், இது ரெண்டுமே அதே வருஷம் பப்ளிஷ் ஆகுது. அதுக்கப்புறம் த பாக்கே ஆஃப் யூரிபைட்ஸ் என்ற ஒரு நாடகம் லண்டனில் இருக்கிற நேஷ்னல் தியேட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணப்படுது. 1974 75 வரையிலும் கானா பல்கலைக்கழகத்தின் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்திருக்கார். ஏற்கனவே இவருடைய ஃபஸ்ட்டு எஸ்ஏ கலெக்ஷன் வெளிவந்திருக்கு. இப்போது இவருடைய கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏ செகண்ட் வால்யூம் இது இப்போ பப்ளிஷ் ஆகுது. இவருடைய ரேடியோ பிளே, அதாவது ரேடியோவுக்காக எழுதின ஒரு நாடகம் த டிட்டைனி என்கின்ற ஒரு நாடகம் பிபிசி வேர்ல்டு சர்வீஸில் ப்ராட்காஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. பிபிசியில் உலகம் பூரா அது ஒளிபரப்பப்பட்டிருக்கு. 1976 மித், லிட்ரேச்சர் அண்ட் தி ஆஃப்ரிக்கன் வேர்ல்டு, அதுக்கப்புறம் ஓகன் அபிபி மேன், இது மூணும் பப்ளிஷ் ஆகிருக்கு 1976. இதே சமயத்தில் இவர் இஃபே யூனிவர்சிட்டியில் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்னுடைய ப்ரொஃபஸராக அப்பாயின்ட் பண்ணப்படுகிறார். இந்த இஃபேல இருக்கும்போதே இவர் டெத் அண்ட் த கிங்ஸ் ஹார்ஸ்மேன் என்ற ஒரு பிளேயை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான நாடகம், டெத் அண்ட் த கிங்ஸ் ஹார்ஸ்மேன். இது இஃபே யூனிவர்சிட்டியில் டைரக்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவர் ட்ரமாட்டிக் ஆர்டிஸ்ட் 1974 ட்ரமாட்டிக் ஆர்டிஸ்டினுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இவர் அப்பாயின்ட் பண்ணப்படுகிறார். 1900 முதல்ல இருந்தது ஆக்டிங் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, இப்போ ஆக்சுவலாகவே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இவர் அந்த துறையினுடைய தலைவராக இவருக்கு பதவி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1979 80 வரையிலும் ஏல் பல்கலைக்கழகத்தில் ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக இவர் இருந்திருக்காரு. 1981 82 ஆகே த இயர்ஸ் சைல்ட்ஹுட், ஒபெரா ஓன்யாசி, எ பிளே ஆஃப் ஜயண்ட்ஸ் அண்ட் த கிரிட்டிக்ஸ்
த கிரிட்டிக் அண்ட் சொசைட்டி, பார்த்தஸ், லெஃபோக்ரஸி அண்ட் அதர் மித்தாலஜிஸ். இந்த 4ம் பப்ளிஷ் ஆகுது 1981 82களில். ஆகே த இயர்ஸ் சைல்டுஹுட், ஓபெரா ஓன்யாசி, எ பிளே ஆஃப் ஜெயண்ட்ஸ் அண்ட் த கிரிட்டிக் அண்ட் சொசைட்டி, பார்த்தஸ், லெஃபோக்ரஸி அண்ட் அதர் மித்தாலஜி இவைகள் பப்ளிஷ் ஆகுது. அதுக்கப்புறம் டை ஸ்டில் டாக்டர் டாட் ஸ்பீக், இது பிபிசியில் ப்ராட்காஸ்ட் ஆகுது. இவர் டைரக்ட் பண்ண, இவர் இஃபே பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது டைரக்ட் பண்ணின ஒரு பிளே ரெக்விம் ஃபார் அ ஃபியூச்சராலஜிஸ்ட். ரெக்விம் ஃபார் அ ஃபியூச்சராலஜிஸ்ட் என்கின்ற ஒரு பிளே இவர் இஃபே பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது இவர் அதை ஸ்டேஜ் பண்ணுறார், டைரக்ட் பண்ணியிருக்காரு. 1985 இஃபே யூனிவர்சிட்டியிலேருந்து இவர் ரிட்டையர் ஆகிறாரு. 1986 இவருக்கு நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் அவார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போது நோபல் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிக்கு ஒரு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு, அது இவர்னால். அப்போ எவ்வளோ கொண்டாடுவாங்க. அதனால அந்த நைஜீரியன் குடியரசில் இவரை ஒரு கமாண்டர் என்கின்ற ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க. கமாண்டர்னால் ஆக்சுவலாக இவர் வாருக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு ஹானரபிள் போஸ்ட், ஒரு மரியாதை. இந்த நாட்டிற்கு மிகவும் பெருமை சேர்த்தவர் என்கின்ற வகையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட, அந்த நைஜீரியா குடியரசில் கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த பதவி அந்த கமாண்டர் என்கின்ற ஒரு பதவி. இது ஒரு ஆனராக தான் கொடுக்கப்படுது. 1987 1990 அந்த 3 வருஷங்களில் இவர் ஆர்ட், டயலாக் அண்ட் அவுட்ரேஜ் என்ற ஒரு எஸ்ஸே கலெக்ஷன், அதுக்கப்புறம் மண்டேலாஸ் எர்த் அண்ட் அதர் போம்ஸ் என்கின்ற ஒரு பொயட்ரி கலெக்ஷன், இஸ்ரா எ வாயேஜ் அரவுண்ட் எஸ்ஸே என்று ஒரு பயோகிராஃபி, இந்த 3 புத்தகங்களையும் 1987 90 வரையிலும் வெளியிட்டிருக்காரு. இவர் ஒரு ஆர்டிக்கிள் வெளியிட்டார், அதான் வில்லங்கமான ஆர்டிக்கிள். அதுக்கு பேர் ஜிஹாத் ஃபார் ஃப்ரீடம் என்று. அதாவது இந்த இஸ்லாமியர்கள் ஜிஹாத்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அதிலிருந்து நாம் சுதந்திரம் பெற வேண்டும் என்று ஜிஹாத் ஃபார் ஃப்ரீடம் என்ற ஒரு ஆர்டிக்கிள், ஒரு கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. இது எதுக்காக வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, சல்மான் ருஷ்டின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, எ மிட் நைட் சில்ட்ரன் என்கின்ற ஒரு புத்தகம் எழுதின ஒரு இந்தியன் ரைட்டர், ஆனால் லண்டனில் செட்டில் ஆகிட்டவர். அவர் எழுதின ஒரு த சட்டானிக் வேர்ட்ஸ் என்ற ஒரு புத்தகத்தை எழுதிட்டார். அவர் இந்த குர்ஆனை தான் சட்டானிக் வேர்ட்ஸ் என்ற ஒரு மாதிரி அதில் இருக்கிற ஒரு குறைகளெல்லாம் சுட்டி காட்டுற மாதிரி சட்டானிக் வேர்ட்ஸ் என்ற ஒரு புத்தகத்தை சல்மான் ருஷ்டி எழுதிட்டார். அது எழுதின உடனே இஸ்லாமிய நாடுகள் அனைத்துமே சல்மான் ருஷ்டிக்கு ஃபத்வா என்கின்ற, அவரை எங்கே பார்த்தாலும் கொல்லணும் அப்படின்னு உலகத்தில் அறிவிக்கிறாங்க. அறிவிச்சுட்டு அதை கொண்டுட்டு வர்றவங்களுக்கு நாங்கள் இத்தனை கோடி பரிசுகள் தருவோம் என்றெல்லாம் அவருக்கு ஒரு மிரட்டல் விட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் சல்மான் ருஷ்டியை பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் அவர் அண்டர் கிரவுண்டில் தான் இருந்தார் சல்மான் ருஷ்டி, அது மாதிரி இருந்தார். ஸோ இந்த சல்மான் ருஷ்டிக்கு ஆதரவாக இவர் ஜிஹாத் ஃபார் ஃப்ரீடம் என்கின்ற ஒரு ஆர்டிக்கிளை பப்ளிஷ் பண்ணி விட்டார். இவர் ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னர் இல்லையா, அது மாதிரி பண்ணார். அப்படி பண்ணின உடனே இவருக்கு பயங்கரமான கொலை மிரட்டெல்லாம் வந்துச்சு. நீ என்ன சல்மான் ருஷ்டிக்கு நீ என்ன வக்காலத்துன்னு சொல்லி இவர் பயங்கரமான ஒரு கொலை மிரட்டெல்லாம் வந்துச்சு. 1991 92 வரையிலும் த கிரெடோ ஆஃப் பீயிங் அண்ட் நத்திங்னஸ் என்கின்ற ஒரு எஸ்ஸே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ராம்ஸியா, வித் லவ், எ ஸ்கர்ஜ் ஆஃப் ஹயாசின்ஸ் இவைகள் பப்ளிஷ் ஆகுது. 1993 94 வரையிலும் இபாதன், த பென் கெல்ம்ஸ் இயர்ஸ், எ மெமோயர் என்கின்ற ஒரு நினைவு கூறுகின்ற ஒன்று பப்ளிஷ் ஆகுது. 1995 த பியூட்டிஃபிகேஷன் ஆஃப் ஏரியா பாய், அலகோஷியன் கலைடாஸ்கோப் என்ற ஒரு புத்தகம், தி ஓப்பன் ஷோர் ஆஃப் அ கான்டினென்ட், எ பர்சனல் நேரேட்டிவ் ஆஃப் தி நைஜீரியன் கிரிசிஸ் என்கின்ற புத்தகம் இது பப்ளிஷ் ஆகுது. 1977 இவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கார். 1998 வுட்ரவ் ப்ரொஃபஸர் ஆஃப் தி ஆர்ட்ஸ்
இமோரி யூனிவர்சிட்டி, அட்லாண்டா, அமெரிக்காவில் இருக்கிற அட்லாண்டாவில் இருக்கிற இமோரி பல்கலைக்கழகத்தில் உட்ரஃப் ப்ரொஃபஸர் ஆஃப் தி ஆர்ட்ஸாக இவர் அப்பாயின்ட் பண்ணப்படுகிறார். இந்த கிபி 2000 இன்னும் அவர் உயிரோடு தான் இருக்கார். கிபி 2020 இப்போது கொரோனா வந்த உடனே இந்த கொரோனா மட்டும் இல்லை, இந்த கொரோனா மட்டுமல்ல, உலகத்திலேயே இயற்கையினால் நாம் மிக மிக துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர் எழுதுகிறார். அப்படி எழுதி நாம் அதுக்காக நாம் ஒரு பெசிமிஸ்டிக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது சந்தோஷத்தை இழந்து நாம் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் நம்பிக்கையுடன் இருப்போம் என்று 2020 ரொம்ப நாள் அவர் சைலண்ட்டாக இருந்தார். 2020 இந்த கொரோனாவினால் உலகமே தடுமாறும் போது அப்போ ஆப்பிரிக்காவும் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அதனால் நாம் பெசிமிஸ்டிக்காக ஐயோ இப்படியெல்லாம் போச்சு, ஐயோ என்ன ஆகுதுன்னு தெரியலையே, வாழ்வாதாரம் போச்சு என்று கலங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கலாம். இருந்தாலும் இந்த கொரோனா மட்டுமல்ல, இயற்கை முழுவதுமே மனித இனத்திற்கு எதிராக தீமைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனாலும் நாம் இதை நாம் நெகட்டிவாக எடுத்துக்காமல் பாசிட்டிவாக மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு நாம் முன்னேற வேண்டும் என்கின்ற மாதிரி ஒரு செய்தி குறிப்பு ஒன்று இவர் கொடுத்திருக்கிறார். இதுதான் ஓலே சோயிங்காவினுடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ். தேங்க்யூ.